ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனாட்சி நலப்பாகம். நான் ரேவதி. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாகில் ஹவுஸ் க்ளீனிங் தாங்க பார்க்க போகிறோம். அப்பப்போ இருக்கிற வேலையை அந்த டைமே முடித்தாதாங்க, இல்லைன்னா அப்புறம் செய்யலான்னு பண்ண டைமே இருக்காது. கார்த்திகை தீபமில் வீடு ஃபுல்லாக விளக்கேற்ற நல்லா தான் இருக்குது. ஆனால் அப்புறம் அந்த விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணும்போது தான் போதும்னு ஆயிடுது. விளக்கெல்லாம் அந்த டைம் க்ளீன் பண்ணிட்டா நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஆயிலோட ரொம்ப தூசி ஆயிடுச்சு அப்படின்னா க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாயிடும். எண்ணெய் இல்லாமல் விளக்க தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தாங்க. நான் எப்போவுமே அகல் விளக்கை க்ளீன் பண்ண ஹாட் வாட்டரில் சால்ட், பேக்கிங் சோடா, கொஞ்சம் சோப் ஆயில் இதெல்லாம் ஊற்றிட்டு விளக்கில் உள்ள ஆயில் திரி எல்லாம் எடுத்துகிட்டு விளக்கு எல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஹாட் வாட்டரில் ஊற வச்சுடுவேங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த பிசுபிசுப்பு எல்லாமே போயிடும். இவ்வளோ நாள் இப்படி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏர் கூலரையும் ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் ஆயிருந்ததுங்க. அதையும் இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்ட்டு இருக்கேன். அடிக்கடி தொடச்சி வச்சாலே தூசிக்கு பஞ்சமே இருக்காது. இது வேற க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பயங்கர தூசியாக தான் இருக்குது. ஏர் கூலரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே சுத்தமாக அந்த தண்ணி எல்லாமே வற்றி போய் தூசி அப்படியே படிஞ்சு போய் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மீன் அதுக்குள்ளே இருக்க கேப் வழியாக சின்ன கண்ணாடி, சீப்பு, ஹேர் பின் எல்லாத்தையும் வேற உள்ளே போட்டிருந்தா. இந்த டிவி ஷோட் கேஸை எத்தனை டைம் நீங்கள் க்ளீன் பண்ணாலும் ஒரு 1 வீக் நம்ம வச்சு இடத்துல எல்லாம் இருக்கும். அப்புறம் அவ்வளவுதான், மறுபடியும் பழைய கதை தான். கொஞ்ச நாள் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா குட்டி குட்டி கரப்பாம்பூச்சியாக இருக்குது. நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் இந்த கரப்பாம்பூச்சி தொல்லை மட்டும் போகவே மாட்டேங்குதுங்க. இந்த கரப்பாம்பூச்சி போகிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீட்டுக்கு டிவி யூனிட் டிசைன் பண்ணுறப்போ கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்தது. அதனால தான் கொஞ்சம் பெருசாக டிசைன் பண்ண சொன்னோம். ஆனால் இதை க்ளீன் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக டிசைன் பண்ணியிருந்துருக்கலாமேன்னு தோணுது. ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு தாங்க ஆகுது. அதுவும் மீன் இருக்கிற டைம் வீட்டில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அவ்வளவுதான், 1க்கு 2 வேலையை இந்த பசங்க இழுத்து விட்டுருவாங்க. அதனால் அவள் ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்குள்ளே க்ளீன் பண்ணி முடிக்கணுங்க. சில பேர் சொல்லுவாங்க குழந்தைங்க இருக்கிற வீடு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அதுலேயும் கொஞ்சம் உண்மை இருக்குது. நம்ம எடுத்து வச்சாலும் அவங்க ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் கலைச்சிடுவாங்க. ஆனால் சில பேர் வீடுலாம் நம்ம பார்த்துருக்கேன், குழந்தைங்க இருந்தால் கூட வீடு ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க. எப்பவும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்களான்னு தெரியல. நமக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லைங்க. வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்வீட் ஐட்டமில் கேசரியும் ஒன்றுங்க. இந்த பசங்களுக்கு ரவையை கேசரியாக பண்ணி கொடுத்தா கடகடன்னு வாயில் போயிடுது. ஆனால் இதையே உப்புமாவை பண்ணி கொடுத்தா அதை சீண்ட ஆள் இருக்காது. சில பேர் கேசரி கூட ஆரஞ்சு, எல்லோ கலர் கேசரி பவுடர்லாம் கலக்காமல் கலர்லெஸ்ஸாக கேசரி கூட பண்ணுறாங்க, வெறும் நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்து. ஆனால் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரிலங்க. ஆனால் நம்ம கேசரி பவுடர் சேர்த்து பண்ணுறதுக்கு அப்படி பண்ணுறது ஹெல்த்தி தாங்க. நானும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அந்த கலர்லெஸ் கேசரி எப்படி இருக்குது அப்படின்னு. குழந்தைங்களுக்கு வீட்டில் இது நல்லது அது நல்லதுன்னு பார்த்து கொடுப்போம். ஆனால் கடையில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு கூட தெரியல. மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஆனால் அந்த கேசரி பவுடர் கலர் சேர்த்தாதாங்க மனசு அதை கேசரினே அக்செப்ட் பண்ணிக்குது. அப்படியே சாப்பிட்டு பழகியாச்சு. ஸ்வீட் பண்ண மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த நட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு பெரிய டாஸ்க்காக தாங்க இருக்கும் எப்போவுமே. அதனால் மீஷோவில் இந்த ட்ரை ஃப்ரூட் கட்டர் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனாட்சி நலப்பாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடை நல்லா க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ்டாக வச்சுருப்போம். அடுத்த நிமிஷமே அந்த க்ளீன் பண்ண தடமே இல்லாமல் போயிருக்கும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.